உயிரா இருக்கிறதுங்கிறது இந்த வாழ்க்கைங்கிறதே வந்து பிறத்தல் இறத்தல் தான். ஆனா இடையில இனப்பெருக்கம் செய்தல் வாழ்தல்னு ஒண்ணு இருக்குது. அதை சரியா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். ஒரே பேத்தலா இருக்குங்க தாவேகா, ஒரே பேத்தலா இருக்கு. ஏங்க என்னங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க காத்தல் அழித்தல் பேத்தல் பேத்தல் அப்படின்னு சொல்லிடலாம். ஏங்க இப்ப நாங்க பேசுனதெல்லாம் விவேகானந்தர் பேசுனதான் கேட்பீங்களா? எங்க தலைவன் பேசுனதா கேட்க மாட்டீங்களா? எந்த விவேகானந்தர்? எந்த விவேகானந்தர்? நீங்க அதிர்ச்சி தர மாதிரி பல விஷயங்களை பேசுறீங்க. வள்ளலார் உங்க கட்சி கொள்கை தலைவருங்கிறீங்க, விவேகானந்தருங்கிறீங்க. எந்த விவேகானந்தர் சொல்றீங்க? சுவாமி விவேகானந்தரையா? அப்புறம் மாஸ்கோல சொன்னார்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு, ஆமா, அதே தானே எங்க தலைவர் சொன்ன நண்பா நண்பி அப்படின்னு. ஓஹோ, புரியுதுங்களா? மாற்றம், விவேகானந்தரோட அப்படியே எங்க மறுபிறவியாக எங்க அவதரிச்சு டிராவல் பண்ணிட்டு இருக்காருங்க சுவாமி விவேகானந்தரோட மறுபிறவி விஜய். ஆமாங்க. இதுல என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை. நண்பா நண்பிங்கிறதோட அர்த்தம் என்ன? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இதுதான் நண்பா நண்பின்னு சொல்றது. நீங்க சொல்லிடுவீங்க, கேட்கிற எங்க காதுக்கு தானே பிரச்சனை. சுவாமி விவேகானந்தரோட மறு உருவ விஜய்ங்கிறீங்களே, தாங்க முடியலங்க. ஏங்க செலை வச்சாதான் தலைவர்களா? செலை வைக்கலன்னா தலைவர்கள் கிடையாதா? உங்க கட்சி தலைவர் ஒலதான் வைப்பாரு, செலை வைக்க மாட்டார். ஒல வைப்பாரா? ஒல வச்சுருவாரு. நிக்க போறாங்களா அவ்வளவு பேரும் 234 தொகுதியில? 2026 அப்புறம் சீரியஸா சொல்றேன், அதே கன்னியாகுமரியில திருவள்ளூர் சிலைக்கு பக்கத்துல பட்டேல் சிலையோட ஒரு பெரிய சிலையை, எங்க தலைவனோட சிலையை நாங்க நிறுவலையா? பாப்பீங்க இந்தியாவில